அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராமாயணம் கதை சொல்லும் போட்டியில் இன்று நாம் பேச வேண்டிய தலைப்பு கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை. விஸ்வாமித்திர முனிவர், ராமன், லக்ஷ்மணன் ஆகிய மூவரும் மிதிலை நகரத்தை நோக்கி செல்கிறார்கள். மிதிலா நகரத்திற்கு வெளியேயுள்ள முனிவர்கள் வசிக்கும் ஆசிரமத்திற்கு நடந்து போகிறார்கள். ராமனுடைய பாதம் வழியில் கிடந்த ஒரு கல் சிலையில் பட்டு இடரவும் அந்த கல் சிலையானது மூவரும் அதிசயிக்கும்படி ஒரு அழகிய பெண்ணாக எழுந்து ஒதுங்கி நின்றது. இது என்ன விஷயம், ஒன்றும் தெரியவில்லையே என்று ராமன் முனிவரிடம் கேட்கிறார். அதற்கு முனிவர் சொல்கிறார், கௌதமர் என்ற முனிவர் இங்கே வசிக்கிறார். அவருடைய மனைவியாகிய அகலியை தேவேந்திரன் நிச்சயித்து ஒரு நாள் கௌதமர் இல்லாத நேரம் பார்த்து அவரை போலவே வேடம் பூண்டு ஆசிரமத்திற்குள் வந்தான். அகலியையும் தன் கணவரே வந்தார் என்று நினைத்து தேவேந்திரனோடு சல்லாபமாய் இருந்தாள். அப்போது கணவர் வந்து இருவரையும் பார்த்துவிட்டு இந்திரனுக்கு உடம்பெல்லாம் கண்ணாக கடவுது என்று சாபமிட்டார். மனைவியையும் கல்லாக கடவுது என்று சபித்தார். அகலியை மிகவும் மனம் வருந்தி சாபத்திற்கு விமோசனம் அருள வேண்டும் என்று கணவரை பிரார்த்தித்தாள். அதன் பேரில் ராமனுடைய திருவடி படும், அப்போதுதான் விமோசனம் என்றார் கௌதமர். ராமா, இப்போது உன் திருவடி பட்டது, விமோசனமும் ஏற்பட்டது. கல் மறுபடியும் தன் பூர்வமான உருவம் பெற்றுவிட்டது. அகலியை அதோ நிற்கிறாள் பார் என்று சொன்னார் விஸ்வாமித்திரர். அகலியை உடன் கூட்டிக் கொண்டு கௌதமர் ஆசிரமத்திற்கு மூவரும் போகிறார்கள். விஸ்வாமித்திரரின் வேண்டுகோளுக்கு இணங்கி கௌதமரும் அகலியையே அங்கீகரிக்கிறார். இதையே கம்பர் இணைய நாட்டினை இனிது சென்று இஞ்சி சூழ் மிதிலை புனையும் நீள்கொடி புரசையின் புறத்து வந்து இருத்தார் மனையின் மாட்சியை அழித்து உயர் மாதவன் பண்ணி கனையும் மோட்டு உயர்கருங்கல் ஓர் வெள்ளிடை கண்டார் என்று கூறுகிறார். இவ்வாறு அகலியின் சாபம் நீக்கிய திருவடியின் பெருமையை பற்றி கூறுவதா, இல்லை திருவடியின் சூட்டு படலத்தில் தன் தந்தை சொல்லின்படி 14 ஆண்டுகள் ராமன் காட்டில் வசித்தும் பரதன் தன் சகோதரனாகிய ராமனின் திருவடி தலத்தை கொண்டு ஆட்சி புரிந்த பெருமையை பற்றி கூறுவதா, தேவர்களை காக்க ஆமை உருவில் வந்து கூர்மாவதாரம் எடுத்ததை பற்றி கூறுவதா, வாலிக்கு மோட்சம் தந்து சுக்கிரனையும் அனுமனையும் ஏற்ற பெருமையை பற்றி கூறுவதா, முகனின் ரட்சித்த பெருமையை கூறுவதா, பிரம்மரின் வேதங்களை சோமுகாசுரன் திருடி கொண்டே கடலினுள்ளே ஒளித்து வைத்த பொழுது ஒரு பெரிய மீனாக அவதாரம் எடுத்து வேதங்களை மீட்டு உலகை காத்த பெருமைகளை கூறுவதா, இவ்வாறு திருமாலின் பெருமையை யாராலும் அளவிட்டு கூற இயலாது. அந்த பெருமை இப்படித்தான் என்று அறுதியிட்டும் சொல்ல முடியாது. மேலும் அவருக்கு உவமை என்று உலகில் எதுவுமே இல்லை. அதனால் நம்மாழ்வார் அவரை உயர்வர உயர்நலம் உடையவன் என்று அருளி செய்கிறார். அதாவது அவருடைய உயர்வின் முன்னால் மற்ற உயர்வுகள் எல்லாம் அற்று போகும் அளவுக்கு அளவிட முடியாத பெருமை கொண்டவர் அவர். உவமையை காட்ட இயலா பெருமை கொண்டவர் அவர் என்று கூறுகிறார். நன்றி, வணக்கம்.